தமிழ் தேசியம் என்ற கேள்வி எங்கே வருதுன்னு நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக வாழும்பொழுது, மலையாளிகள் மலையாளிகளாக வாழும்பொழுது, கன்னடர்கள் கன்னடர்களாக வாழும்பொழுது, குஜராத்திகள் குஜராத்திகளாக வாழும்போது தமிழன் மட்டும் ஏன் தமிழனாக வாழ முடியவில்லை என்ற கேள்வி வருது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குது, எனக்கு உலக குடிமகன் ஆகிறதுக்கே சிக்கல் இல்லையே. உலக குடிமகன் அளவிற்கு தமிழகத்தை ஒரு நாள் யோசிச்சதுனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்வியெல்லாம் வந்தது. எல்லோரையும் எல்லா உயிரையும் ஒரு ஸ்டேஜில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லும்போது எல்லா உயிரையும் சமமாக பார்த்துட்டான். யாதும் ஊரே யாவரும் கேள்வின் போது எல்லா மனிதர்களையும் சமமாக பார்த்துட்டான். அப்போ அந்த தேவை வந்துட்டா நம்ம ஏன் பேச போகிறோம் தமிழ் தேசியம்? திராவிடத்தை நம்ம தீர்க்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த வழியில் சமீபமாக பெரிய முட்டுக்கட்டி அவங்க கொண்டு வந்து நிறுத்துவது பெரியாரை. திக சரியில்லைன்னு தான், அதாவது பெரியார் சரியில்லைன்னு தான், பெரியாரோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு தான், அவரோட திருமண வாழ்க்கையை பற்றி தான், அவர் சொத்து யாருக்கு எப்படி கொடுக்க நினைச்சான்னு ஏற்பட்ட முரண் தான், இன்னும் சில சொல்லப்படாத முரண்களோடு அண்ணாதுரை வெளியே போனார். 49 போனார்ல, 67 ஆட்சி வரை வந்த வரைக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு என்ன? பெரியார் திமுகவை எதிர்த்தாரா இல்லையா? அப்போ எப்படி அவர் அவங்க தாங்கி பிடிக்க முடியுது? இதே திமுகவினரை வேசி மகன்கள் என்று சொன்னாரா இல்லையா? அந்த வார்த்தைக்கு அண்ணாதுரை அவர்கள் விளக்கு வைத்தாரா இல்லையா? இவ்வளோ பேசுகிறாங்களே, பெரியாரை பற்றி பேச துடிக்கிறாங்களே. அண்ணன் சீமான் அவரை பற்றி திமுக ஊடகங்கள் மிக கேவலமாக பேசுதா இல்லையா? அவர் குடும்பத்தை வந்து பல பேர் பேசுகிறாங்களா இல்லையா? அவர் குழந்தைய பேசுகிறாங்க. உண்மையிலே நீ யோக்கியனுங்கண்ணா. காவல்துறை இந்த வழக்கு போடுறதில்ல, ஏன் வீட்டை வந்து கல்லெட்டு கொண்டு தாக்குறதுல வழக்கு போடல? ஏன் வந்து கார் கண்ணாடி உடைச்சதுக்கு வழக்கு போடல? கைது பண்ணாங்களா? இன்னும் தானே சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் பிரமுகரும் வழக்கறிஞருமான மதிப்பிற்குரிய திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம். சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரிய பாதையில் பயணித்தவர், திராவிடர் கழகத்தில் பயணித்தவர். கடைசி வரை என் உயிர் மூச்சு உள்ள வரை வந்து பெரியாரை நான் வந்து தூக்கி பிடிப்பேன். அவருடைய தாத்தா, நான் சிவகங்கையில வந்து இவர் இல்லைன்னா நான் மாடு தான் வச்சுட்டு இருந்திருப்பேன் அப்படிங்கிற காணொலிலாம் வந்து பேசியிருக்கிறாரு. என்னுடைய தாத்தாவை நான் தூக்கி பிடித்து இந்த தமிழ் சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என் கடமைன்னு சொன்ன சீமான் அவர்கள் இன்றைக்கு டோட்டலா வேறு ஒரு அரசியல வந்து பேசுறாரு. திராவிடத்தின் இறுதி இலக்கு தமிழ் தேசியம் தான், நிறைய இடதுசாரி தமிழ் தேசியம் பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்கிறப்ப சீமான் அவர்கள் டோட்டலா தூக்கி புறந்தள்ளுறது இது சனாதன கும்பலுக்கும் சனாதனவாதிகளுக்கும் வந்து வழிவகுக்காதா அப்படிங்கிறத அவங்களுடைய குற்றச்சாட்டு. நான் எல்லாவற்றுக்கும் நீங்கள் சனாதனத்தை சொல்லிப்பீங்களான்னு தான் என்னுடைய கேள்வி. இப்போ நான் திமுகவில் ஒருபொழுதும் இருந்ததில்லை. எப்பொழுதும் நான் சின்ன வயசுலேருந்து திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் இருந்தேன். அதிமுகவில் கொஞ்ச நாள் பயணிச்சிருக்கிறேன் நான். ஆனால் திராவிட பெரியார் கருத்துக்களை நான் உள்வாங்கியிருக்கிறேன். நான் வந்து கடவுள் மறுப்பு அங்கேருந்து தான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அவர் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்களில் உடன்பாடு உண்டு, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அந்த ஒரு குறிப்பிட்ட. ஆனால் நானே வந்து பல காலம் கம்பராமாயணத்தை படிக்க பயந்துருக்கிறேன். அது பெரியார் படித்ததோட தாக்கம்தான். ஏன்னா கம்பராமாயணம் வந்து அது ஆபாச குவியலாக இருக்குது, சில பகுதிகள் அப்படி இருந்ததும் உண்டு. ஆனால் அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆயிரக்கணக்கான தமிழ் சொற்களை, நீங்கள் அற்புதமான சொற்களை, இலக்கியத்தை, பண்பாட்டை நம்ம அதில் பார்த்துட முடியும். நீங்கள் ராமாயணம் அடிப்படையில் பல குளறுபடிகளை வச்சுருந்தாலுமே அது பல மோசமான தகவல்களை வச்சுருக்கு. ராமாயணம், வால்மீகி எழுதின ராமாயணம் மிக ஆபாசமான தகவல்களை வச்சுருந்தாலுமே கம்பர் எழுதும்போது அதை பல விழுமியங்கள் வந்து தமிழுக்கு ஏற்றபடி, தமிழ் நாகரிகத்துக்கு ஏற்றபடி மாற்றி தான் எழுதியிருந்தார். தழுவலாக எழுதியிருந்தபோது அப்படியே அவர் அதை எழுதலை. இங்கே அது ரீமேக் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்களோ அதே போல் பல மாற்றங்களை இந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் முடிய பிடிச்சி ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனதா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கும். ஆனால் பர்ணசாலையோட பேர்த்து தூக்கிட்டு போனதா கம்பராமாயணம். பர்ணசாலையோடையே பேர்த்து தூக்கிட்டு போனதா கம்பராமாயணம். அப்போ அது மாற்றங்களை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பண்பாட்டுக்கு அப்படி பெண்ணை நடத்துவது சரியாக வராதுன்னு கதையை தான் அவர் தழுவி எழுதுறாரு. ராமாயணத்தில் வந்து ஒரு கதையை தான் தழுவி எழுதுறாரு. ஒரு மூலக்கதை இருக்குது, அது இது வழி நூல் தான், இது முதல் நூல் கிடையாது. அப்போது தழுவி எழுதும்போது, தழுவலாக எழுதும்போது கூட எது இங்கே ஒவ்வாதுன்னு பார்த்து தான் எழுதுறாரு. அவர் எவ்வளவோ அதில் சொல்லிட்டாரு. அப்படித்தான் இளங்கோவும் அவர் சில நாடகங்கள் எழுதுறாரு. குறிப்பாக மணிமேகலை நம்ம சொல்கிறோம், கண்ணகியோட காவியத்தை நம்ம சொல்கிறோம். திருவள்ளுவரும் அப்படி தான். திருவள்ளுவரை பார்த்து டால்ஸ்டாய் வந்து அதை பார்த்து தான் நான் வந்து அகிம்சையை கற்றுக்கிட்டேன்னு காந்திக்கு எழுதுகிறாரு. அப்போ அந்த அளவுக்கான கருத்துக்கள் இருக்குது. ஆனால் பெரியார் அவர்களுக்கு திருக்குறளை பற்றி மிக மோசமாக கேவலமாக பேசியிருக்காரு. பின்னால் அதை நான் வந்து
இது நடத்தினேன் அதுக்குன்றார். இந்த முரண் இருக்குல்ல. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேனே, அவர் ஒரு நிலைமையில இல்லை இது தவறுன்னு மாறி வந்தார்ல, அப்படி இந்த கோட்பாடுகள் தவறுன்னு சீமான் மாறி வந்திருக்கேன். நான் சிறு வயதில் இருந்தபோது 5ஆம் நம்பர் செருப்பு போட்டிருந்தேன், 30ஆம் நம்பர் 28ஆம் நம்பர் சட்டை போட்டிருந்தேன். நான் வளர்ந்துட்டேன். இன்னமும் இப்படி நான் காமிக்ஸ் படிச்சிருந்தேன் ஒரு காலத்தில். இன்றைக்கி நான் காமிக்ஸ் படிப்பேன். நான் கார்ட்டூன் பார்த்துருந்தேன். இன்றைக்கி அன்றைக்கி கார்ட்டூன் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, இன்றைக்கி என்னை 14 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க, முடியாதுன்னு சொன்னேங்க. 26 வயசில் கேட்டால் என்ன சொல்லுவேன்? இல்லைங்க நீங்கள் அன்றைக்கி என்ன படிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு மட்டரகமான பேச்சு. அது நீங்கள் இன்னமும் சொல்கிறேன், இன்னமும் கூட பெரிய கோட்பாடு வளர்ந்துச்சு. தமிழ் தேசியத்துக்கான தேவையே இல்லாமல் போயிடுச்சு. மனிதர்களை எல்லாரும் இப்போது இங்கேயே தமிழருக்கும் தெலுங்கருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா நிலத்தையும் எல்லோரும் ஆளுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ஏன் நாடுகளோட எல்லையே தகர்ந்து போச்சு அப்படின்னா, நான் ஒரு உலக குடிமகனாக மாறிக்கொள்ள நான் தயாராக இருக்கேன். அப்போ நான் தமிழ் தேசியம் பேச மாட்டேன். ஏன்னா தேவை அதுவா இல்லை. இப்போ ஏன் இந்த கேள்வி, இங்கே தமிழ் தேசியம் என்ற கேள்வி எங்கே வருதுன்னு நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். தெலுங்கர்கள் தெலுங்கர்களாக வாழும்பொழுது, மலையாளிகள் மலையாளிகளாக வாழும்பொழுது, கன்னடர்கள் கன்னடர்களாக வாழும்பொழுது, குஜராத்திகள் குஜராத்திகளாக வாழும்போது, தமிழன் மட்டும் ஏன் தமிழனாக வாழ முடியவில்லை என்ற கேள்வி வருது. உகாதிக்கு இங்கே விடுமுறை இருக்கும்போது தமிழ் புத்தாண்டுக்கு ஆந்திராவில் விடுமுறை இல்லையே, ஓணத்துக்கு இங்கே விடுமுறை இருக்கும்போது தமிழ் புத்தாண்டுக்கு கேரளாவில் விடுமுறை இல்லையே, அந்த கேள்வியோடு தானே இது ஆரம்பிக்குது. இங்கே வந்து தெலுங்கு குடிகளுக்கு இடஒதுக்கீடு இருக்கும்போது கர்நாடகா கேரளாவில் ஆந்திராவில் தமிழ் குடிகளுக்கு ஒதுக்கீடு இல்லை. அதனால தான் அந்த அரசியல் வருது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஏன் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் காவிரி எனக்கு நான் எந்த யோசனையும் பண்ணாமல் கிடைக்கும்னா, நான் ஏன் தமிழ்னா வந்து தமிழ் நிலத்துக்கு அதை பெற முயற்சி பண்ணணும்? இந்த வேலையை இந்த 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 100 ஆண்டுகள் யாருமே செய்யலையே. பென்னிக்விக் செஞ்ச மாதிரி கூட இங்கே யாரும் செய்யலை. யாரோ ஒரு மனிதன் செஞ்ச போல இங்கே இந்த மாதிரி இது யாருமே செய்யலை. காங்கிரஸும் செய்யலை, பாஜகவும் செய்யலையே. அப்போ அந்த தேவை எங்கே ஏற்படுது தான் கேள்வி. நானும் அடிப்படையில் ஒரு தமிழன் இல்லை, நானும் ஒரு தெலுங்கு. ஆனால் எனக்கு ஏன் இந்த இது தோணுது, நான் தெலுங்குனாலும் பேச, நான் ஆந்திராவில் போய் பேசிக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன், நீங்கள் தெலுங்கு நலன் யாருன்னா பேசினா அது தமிழர்கள் பேசுவார்கள், அது ஏன் வேலை கிடையாது. ஆனால் இங்கே உண்மையில் பாதிக்கப்படுதுன்னா ஒப்பிட்ட அளவில் தெலுங்கு நலன் பாதிக்கப்படலை. நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் தெலுங்கு பேசும் தமிழன் அப்படிங்கிறது பெருமதி இல்லை. நான் என்ன உணர்றேன் அப்படின்றது வேற, நான் விரும்பலை, நான் தமிழ்னா உணர்றேன்றது வேற. ஆனால் அறிவியல் பூர்வமாகவோ கோட்பாட்டு பூர்வமாக நான் தமிழ்னா ஆக முடியுமா? நான் ஆக முடியாது. எனக்கு தமிழ் மேலே பெரிய ஈடுபாடு இருக்குது. நான் தமிழுக்கு நன்றி கடன் பட்டவன் நான் நினைக்கிறேன். எங்கள் மூதாதையர் காலங்காலமாக 300 வருஷமாக இந்த பூமி தான் சுவாசித்தாங்க, இங்கே தான் வாழ்ந்தாங்க, இங்கே தான் புள்ள பார்த்தாங்க, இங்கே தான் படித்தேன், சொத்து சேர்த்தேன். இன்றைக்கி நான் பேசுறது இந்த நிலம் கொடுத்தது வரம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இதை நான் வந்து திரும்பி செய்ய கடமைப்பட்டவன். இதை ஒரு வேளை நான் குஜராத்தில் இருந்திருந்தேன்னா அங்கே குஜராத் வாதம் தான் பேசியிருப்பேன். நான் குஜராத் தேசியம் நான் பேசியிருப்பேன். நான் ஒரு பெங்கால் இருந்தேன்னா பெங்கால் தேசியம் பேசியிருப்பேன். நான் தெலுங்குல இருந்திருந்தால் மட்டும், நான் ஆந்திராவில் இருந்தால் மட்டும்தான் நான் அதை பேசியிருப்பேன். ஏன்னா தேவையாக இருக்குது. நான் இப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த புள்ளியில் தான் ஆரம்பித்தோம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குது, எனக்கு உலக குடிமகன் ஆகிறதுக்கே சிக்கல் இல்லையே. உலக குடிமகன் அளவிற்கு தமிழ் நிலத்தை ஒரு நாள் யோசிச்சதுனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேள்வியெல்லாம் வந்தது. எல்லோரையும் எல்லா உயிரையும் ஒரு ஸ்டேஜில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லும்போது எல்லா உயிரையும் சமமாக பார்த்துட்டான். யாதும் ஊரே யாவரும் கேள்வின் போது எல்லா மனிதர்களையும் சமமாக பார்த்துட்டான். அப்போ அந்த தேவை வந்துட்டா நாம் ஏன் பேச போகிறோம் தமிழ் தேசியமே? நீங்கள் வாங்கி கொடுக்கலன்னு தானே பேசுகிறோம். 2009 முள்ளிவாய்க்கால் போல தமிழை சரியாக ரெப்ரசன்ட் பண்ணி அங்கே தமிழ் உயிர்கள் போகாமல் யாராவது ஒருத்தர் தடுத்திருந்தா இந்த சிக்கலே ஏன் வருது? அப்போல்லாம் திராவிடம் சொல்லி மிளகா அரைச்சிட்டு காலை உணவுக்கும் மத்தியான உணவுக்கும் நடுவில் நீங்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்த வைத்தறிச்சலில் தானே ஒரு புது கட்சி உதயம் வேண்டிய தேவை ஏற்பட்டது. இல்லைன்னா எங்கே ஏற்பட்டிருக்குது சொல்லுங்கள்? ஏன் காப்பாற்றலை? அதே நேரத்தில் மகளுக்கு மந்திரி பதவி வாங்கிறதுக்கு போய் டெல்லியில் பேசின ஆளை நம்ம பார்த்தோம்ல. அப்போ அந்த அடையாளம் காணணும். அது ஒன்று தான். நான் நினைச்சிருந்தா கூட நான் இது தடுத்திருக்க முடியுமா? மாநில அரசால் இன்னொரு நாட்டினுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து விட முடியுமா? இதுல லாஜிக் இருக்கா? நான் வந்து ரொம்ப உடல் வலிவு குறைவானவன். என்னோட சகோதரியை கண்முன்னே 4 பேர் வன்புணர்வு செய்கிறான். என்னால் முடியுமா அப்படின்னு நான் விட்டுடுவேனா? சரி, என்னால் முடியாதுன்னு நான் அதை பார்த்துட்டு இருப்பேனா? இல்லை என் உயிர் போகிற வரைக்கும் போராடி காப்பாற்றுற வேலையில் நான் இறந்து போவேனா? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஆண் மகனா உங்கள் குடும்பத்தில் யாருக்கு நடந்தா, எந்த ஒரு ஆண் மகனும் அவன் மனைவிக்கு, அவன் தங்கைக்கு, அவன் தாய்க்கு நடந்தா, நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், அவன் 4 பேர் இருக்கான், என்னால் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு கைவிட்டுடுவோமா? மகளுக்கு நடந்தா கைவிட்டுடுவோமா? காப்பாற்ற முயற்சியில் போராடி அடிபட்டு
செத்து போவான். முடியாதும் கூட குறைஞ்சபட்சம் கல்லு மண்ணை வாரி அடிக்க மாட்டான், பல்லால கடிக்க மாட்டான். அந்த போராட்டம் அப்படி நிகழ்த்திய போராட்டம் திமுக என்ன போராட்டம் நிகழ்த்தியது? இல்ல டெஸ்டோலாம் தொடர்ந்து அது இல்ல, அதெல்லாம் நீங்க 1989ல தொப்புள்குடி உறவுகளை சாகடிச்சுட்டு வருவாங்க. அததாங்க அமைதிப்படியே வரவேற்க 2009 கதையை நான் பேசுறேங்க. அப்படி நீங்க பண்ணவங்க தான் நாங்க நம்பிட்டு இருந்தோம். அப்படிதானே உங்களுக்கு பல தடவை நாங்கள் இங்கே ஆட்சி அளிக்க உங்களுக்கு இடம் கொடுத்தோம். நீங்கள் 2009 அதே மாதிரி பண்ணியிருந்தா தமிழ் தேசியத்துக்கு எங்கே நாங்களுமே திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்று தானே அப்படியே நம்பினபடியே இதே பெரியார் கதையும் பேசிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கதையை பேசி நாங்கள் இருந்திருப்போமே. எங்களை நீங்கள் அப்படியே கூட முட்டாளாக வச்சுருக்கோம். அதை காப்பாற்றி அதுக்கு நன்றி கடனா கூட நாங்கள் எங்களை உங்களை அடமானம் வச்சுருப்போமே. அப்போ ஏன் வைக்கலை? அந்த கேள்வி எங்கேருந்து வருது? அப்போ நீங்கள் அதை செய்ய தவறி விட்டீர்கள். நீங்கள் அந்த நேரத்தில் உங்களோட உண்மையான முகத்தை காமிச்சிட்டீங்க. இனிமேல் அதுக்கப்புறம் இனி காப்பாற்றிக்கொள்ள நமக்கு தேவை வருது. இனி யாரும் இன்னொருத்தரை நம்ப முடியாது. நம்ம வரும்பொழுது திமுகவை நம்ம அதை கேள்வி கேட்டுகிட்டே வரும். அந்த நேரத்தில் உடன் இருந்த திமுகவை அதிமுக கூட வேற ஒரு நிலைப்பாடு எடுத்து தனி வேணும் கூட ஜெயலலிதா தீர்மானம் போட்டாங்க. அதுவாது கொஞ்சம் நகர்ந்து வந்தது. ஆனால் திமுக வெறுமனே நாடக நடிகனை போல அது இருந்துச்சு. அப்போ திராவிடத்தை நம்ம தீர்க்கணும்னு முடிவு பண்ணும்போது அந்த வழியில் சமீபமாக பெரிய முட்டுக்கட்டை அவங்க கொண்டு வந்து நிறுத்துவது பெரியாரை. அண்ணாதுரையை அவங்க நிறுத்தலை. உண்மையிலேயே திமுகவுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? திக சரியில்லைன்னு தான், அதாவது பெரியார் சரியில்லைன்னு தான், பெரியாரோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு தான், அவரோட திருமண வாழ்க்கையை பற்றி தான், அவர் சொத்து யாருக்கு எப்படி கொடுக்க நினைச்சான்னு ஏற்பட்ட முரண் தான். இன்னும் சில சொல்லப்படாத முரண்களோடு அண்ணாதுரை வெளியே போனார். 49 போனார்ல. 67 ஆட்சி வந்த வரைக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான தொடர்பு என்ன? இல்ல ஆட்சி வந்தோன்னா இது பெரியாரிக்கான காணிக்கைன்னு சொன்னார்ல, அது அண்ணா சொன்னார். பெரியார் என்ன சொன்னார்? அண்ணா அதுக்கும் நான் வரேன். அப்ப இந்த 1949 தொடங்கி 1967 ஆட்சி அமைகிற வரைக்கும் இந்த 18 ஆண்டு காலம் பெரியார் திமுகவை எதிர்த்தாரா இல்லையா? அப்ப எப்படி அவர் அவங்க தாங்கி பிடிக்க முடியுது? இதே திமுகவினரை வேசி மகன்கள் என்று சொன்னாரா இல்லையா? அந்த வார்த்தைக்கு அண்ணாதுரை அவர்கள் விளக்கு வைத்தாரா இல்லையா? அப்ப எப்படி தொடர்பு வந்தது? நீங்க சொன்னீங்கல்ல வெற்றி பெற்றோன்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. வெற்றி பெற்றோன்னு அப்படி கொடுக்கல. வெற்றி பெற்றோன்னா அந்த வெற்றி வந்தோடனே பதவி ஏற்ற பிறகு உடனே போய் பெரியார் காலடியில் அவங்க சொன்னபடி சமர்ப்பிச்சிருக்கணும். அண்ணாதுரை மதிநுட்பத்தோட வேற. அன்னைக்கு கூட்டணியில் இருந்த ராஜாஜி அவர்கள் சில சிக்கல்கள் ஏற்படுத்துறாரு. ராஜாஜியை பட்ஜ் பண்ண வைக்க, அவரை இறங்க வைக்க பெரியாரால முடியும். பெரியாரால புகார் பண்றதுக்கு போறார். அதுக்கு வெளியில் சொல்லப்பட்ட காரணம் தான் காலில் சமர்ப்பிப்பீங்க. நீ எனக்கு எம்ஜிஆர் செத்துட்டாரான்னு இப்ப கேட்க முடியாது இல்ல. நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க 3 மாசம் கழிச்சு தான் தெரிஞ்சுதான் நான் கேட்கிறேன். சமர்ப்பிக்கணும்னு அன்னைக்கே சமர்ப்பிக்கணும். அப்ப அது ஒரு அரசியல் நகர்வு. அன்றைக்கு அது அண்ணாதுரை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதை தாண்டி அதுல ஒண்ணும் இல்லை. அப்ப இதுல ஏன் இப்போ திமுக பெரியாரை கையில் எடுத்துக்கொண்டாரு? நான் சொல்றதுலாம் முழுக்க அரசியல் பார்வை. மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க. அப்ப திமுகவால எந்த காரணத்தை கொண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பேன் சொல்ல முடியாது. காமராஜர் ஆட்சியை கொடுப்பேன்னா நீங்க காங்கிரஸ்காரர் ஆதரிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். பாஜக ஆட்சி கொடுப்பேன் சொல்ல முடியாது. அப்ப கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன் சொல்லவே முடியாது. இதெல்லாம் கூட தவறி சொல்லிடலாம். நீங்க காமராஜர் ஆட்சி கொடுப்பேன்னு கூட சொல்லிடலாம். நீங்க கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லவே முடியாது. அப்ப என்ன சொல்லி ஆகணும்? அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆள் தேவை. அது பெரியார். நாமளும் பெரியாருடைய சமூக பணிகளை ஏற்கிறோம். சிலதை நம்ம ஏற்கிறோம். ஆனா எல்லாத்தையும் கண்மூடித்தனமா ஒரு மத வழிபாடு போல ரிலீஜியஸான்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தீவிரமா கடைபிடிக்கிறோம். எந்த மாற்றத்துக்கும் விசாரத்துக்கும் உட்படுத்தாம, எந்த விவாதத்துக்கும் உட்படுத்தாம தீவிரமா கடைபிடிக்கிறோம்னா அதை ஃபாலோ ரிலீஜியஸ்லின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க ரிலீஜியஸ்லி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா மதவாதிகளுக்கு உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நாங்க என்ன பண்றோம்னா இதை செஞ்சாரு. தமிழை பற்றி இதை பெரியார் தவறா சொல்லியிருக்காரு. இஸ்லாமியர்களை பற்றி இதை தவறா சொல்லியிருக்காரு. பெண்களை பற்றி அவர் கருத்து இதுவா இருக்குன்னு சொல்றாரு. நான் சொல்றேன்ல, இல்லைன்னு நீங்க நிறுவுறீங்கன்னா உங்க கோட்பாட்டை திராவிடம் சார்ந்த பெரியார் கோட்பாட்டையும் தவறு என்று நிறுவது என்னோட அரசியல் தேவை. ஏன்னா இதே அதிமுக திராவிட கோட்பாடை பேசுது. திராவிட கோட்பாடு தவறுன்னு இனி அதிமுக பேச முடியாது. 50 ஆண்டு காலம் பேசிட்டு வந்துருச்சு. அப்ப அதிமுகவோட கோட்பாடும் திராவிட கோட்பாடாக தான் இருக்க போகுது. செயல்பாட்டு அளவில் தான் வித்தியாசமே தவிர 2 பேருக்கும் கோட்பாட்டு அளவில் 2 பேரும் ஒரே தலைவர் அண்ணாவையும் பெரியாரையும் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க இன்றைக்கு யூ-டர்ன் போட்டு பேச வேண்டிய ஆசை கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க பேச முடியாது. அப்போ அதை பேசக்கூடிய ஆள் யாரு? நாங்கள் தான். நாங்கள் அதை விமர்சனத்துக்கு உட்படுறோம். உங்களுக்கு பிள்ளையார் சிலையை வச்சு உடைக்க உரிமை இருக்குன்னா அதை நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்கன்னா எங்களுக்கு பெரியார் கோட்பாடுகளை உடைக்க உரிமை உண்டு.
உங்கள் கோட்பாடு சரியானதுன்னா, நீங்கள் சரியான திசையில் நகர்றீங்கன்னா இதை நீங்கள் எதிராய்வுக்கு உட்படுத்துங்க. எங்கள்கிட்ட கருத்து சொல்லுங்கள். எங்கள் வீட்டுகளில் பூந்து அடிக்க எங்களுக்கு பயத்துக்காக சொல்லலை. நீங்கள் எவ்வளோ பெரிய காலிகள்னு நான் காட்டுறேன். நீங்கள் முற்றுகையிடுற உண்ணாவிரத போராட்டம், நீங்கள் அலுவலகத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அது வேறு, அது ஒரு நேர்மை இருக்குது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வேணால் வீட்டில் வர பொம்பளைங்களை பயமுறுத்த முடியும். நீங்கள் அப்போ தான் பெண்களை பயமுறுத்த நினைப்பீங்க. அதுதான் உங்கள் வீரம். அப்படி தான் நான் எடுத்துக்க முடியும். ஓடுகிற வண்டியை நீங்கள் அடிப்பீங்க, கல் எடுத்து அடிப்பீங்க. யாரை காட்டுங்க நீங்கள்? அப்போ என்ன அது? நீங்கள் காலிகள். உங்களுக்கு கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு என்ன சனநாயகம் இருக்குது? நான் அப்போ சீமான் மிக தடித்த வார்த்தையை பேசிட்டாருப்பா, நீங்கள் மிக மோசமான வார்த்தையை பேசிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? எதிர்வினை. நீங்கள் தான் அப்படியே கருத்து சுதந்திரத்துக்கான ஆளுங்களாச்சே. நீங்கள் வந்து விமர்சனத்தை ஏற்கிற ஆட்களாச்சே. நீங்கள் வாங்க விமர்சிங்க. ஏங்க இவ்வளோ பேசுகிறாங்களே, பெரியாரை பற்றி பேச துடிக்கிறாங்களே. அண்ணன் சீமான் அவரை பற்றி திமுக ஊடகங்கள் மிக கேவலமாக பேசுதா இல்லையா? அவர் குடும்பத்தை வந்து பல பேர் பேசுகிறாங்களா இல்லையா? அவர் குழந்தைய பேசுகிறாங்க. உண்மையிலே நீ யோக்கியனுங்கண்ணா, உண்மையிலே சரியானவனுங்கண்ணா, உண்மையிலே கருத்து சுருத்து மேல் நம்பிக்கை உள்ளவங்கண்ணா, உண்மையிலேயே நீங்கள் பெரியாரோட ஆட்கள்னா நீங்கள் என்ன அதை கேட்கணுமா இல்லையா? கள்ளம் அப்படியே மகிழ்ச்சியும் ஒரே தம்ஸ்அப்பு போடுறதும் பொறுக்கி மாதிரி பேசுகிறான் ஒருத்தன். அதை வீட்டில் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கவே முடியாது. யூடியூப் ரூட்டர்ஸும் ஒரு பொறுக்கி பார்க்குறான். அவன் வீடியோ தனி மனித இல்லை, நீங்கள் இதை கட் கூட பண்ணீங்க, நீங்கள் அதை மியூட் கூட பண்ணீங்கன்னா போடுறானா இல்லையா? 2 கால்களுக்கு இடையிலன்னு அவன் பேசுகிறாங்க. இது யாருங்க பார்க்க முடியும்? அவன்லாம் மனுஷனை சோறு தின்றவன் செய்வான்னு அந்த வேலையை. நீங்கள் விமர்சிங்க, எவ்வளோ மோசமாக வேணால் விமர்சிங்க, அதில் தவறு இல்லை. ஜனநாயகத்தோட அழகு விமர்சனம். நீங்கள் விமர்சிக்காமல் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கொடுங்கோன்மையை பற்றி டைரனியை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். அங்கே தான் விமர்சிக்க உரிமை இல்லை. நான் தவறாகவே விமர்சிக்கிறேன், அறியாமல்னால விமர்சிக்கிறேன், முட்டாள்தனத்தினால விமர்சிக்கிறேன், முழு விவரம் தெரியாமல் விமர்சிக்கிறேன், திமிரில் விமர்சிக்கிறேன், வேண்டுனே விமர்சிக்கிறேன். எப்படி விமர்சித்தாலும் நீங்கள் அதை எதிர்வாதத்துக்கு உட்பட்டு என்னோட முகத்திரை கிழிக்கணும். நான் தவறாக இருந்தால் நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறோம். நீங்கள் அதை செய்ய தயாராக இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அவ்வளோது நான் அவ்வளோ ஆபாசமாக பேசிட்டாங்க உங்களுக்கு என்ன, நாங்கள் பேசலை. பெரியார் பேசுனதை நாங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, திராவிடர் கழகத்தை பேசுகிறீங்க, திராவிடர் கழகத்தை யூடியூப் வச்சுருக்கணும் பேசுகிறீங்க, மட்ட கிளாஸாக பேசுகிறீங்க, ஆபாசமான வார்த்தையில் பேசுகிறீங்க. நீங்கள் ஒருத்த யோக்கியன்னா அதை கண்டித்து கேட்டுக்கணும். அப்படி பேசக்கூடாதுப்பா, தவறுப்பா. யாராக இருந்தாலும் ஒரு பொது வெளியில் அப்படி பேசக்கூடாது. எல்லோரும் மனிதர்கள் தான். அவங்க தவறு செஞ்சால் இப்போ நீ நாய் கொலைக்குது, நான் கொலைச்சதில்லை. என் காலில் செருப்பு கடிக்குது, நான் போட்ட செருப்பு என் செருப்பு கடிக்குது, நான் செருப்பு கடிக்கிறேன்னா அதுதானே கோட்பாடு. நீங்கள் கடிச்சா நான் கடிக்கிறதில்லை. நீங்கள் கொலைச்சிங்கன்னா நான் எங்களுக்கு தெரியுது நீங்கள் யாருன்றது. நீங்கள் செருப்பு கடிச்சா எப்படி நான் திருப்பி கடிக்கிறது இல்லையோ, நாய் கொலைச்சா நான் எப்படி திருப்பி கொலைக்கிறது இல்லையோ, அதுபோல் தான் நீங்கள் நாங்கள் தவறாக இருந்தால் உங்கள் அணுகுமுறை இருக்கணும். நீங்கள் அப்படி இல்லையே, உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு எல்லாத்தையும் பண்ணுறீங்களா? அப்போ நீங்கள் காலிகள் என்று தான் நம்ம கருத வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு தேவையும் இருக்குது இல்லை, காவல்துறை இதை வழக்கப்படுறதில்ல. ஏன் வீட்டை வந்து கல் கொண்டு தாக்குறதுல வழக்கு போடல? ஏன் கல் கொண்டு தாக்குறதுல வழக்கு போடல? ஏன் வந்து கார் கண்ணாடி உடைச்சதுக்கு வழக்கு போடல? கைது பண்ணாங்களா? இருந்தாலும் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை அவர் தான் செய்வாங்க. ஏன்னா அது திமுக ஆசீர்வாதத்தின் பேரில் நடக்குது. அது அப்படித்தான் நடக்கும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்து நடைபெறுவதற்கு திமுக சார்பில் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க. சந்திரகுமார் வந்து போட்டியிடுறார். அதிமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி எப்போது வேட்பாளர் அறிவிக்கும்? இல்லை, கூடிய விரைவில் அறிவிச்சிருங்க. வேட்பாளர் தேர்வு கூட நடந்துட்டு தான் என்ன சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ரகசியமாக வச்சுருக்காங்க. அதை நெருக்கத்தில் சொல்லுவாங்க. களம் சிறப்பாக இருக்கும் இந்த வாட்டி. நான் அறிந்தவரை விஜய் போட்டியிடலை. அவருக்கு ஒரு அச்சம் இருக்கிறது இதில். ஏன்னா இதில் வர முடிவுகள், இதில் நம்ம வாக்கு குறைவாக வாங்கிட்டோம்னா அது நம்மளை பாதிக்குமோ, அது இதுவே பர்செப்ஷனாக மாறிடுமோ ஒட்டுமொத்த தொகுதிக்கும் அப்படின்ற பயம் இருக்குது. அது அரசியல் ரீதியாக சரியானது. அதாவது டாக்டிக்ஸ் பாலிட்டிக்ஸாக அது சரியானது. ஆனால் நேர்மையான அரசியல் அணுகுமுறையாக அது சரியானது இல்லை. ஜனநாயகப்படி நீங்கள் நல்லதோ கெட்டதோ அதை நீங்கள் நேரடியாக எதிர்கொள்ள தான் வேணும். அப்போ நீங்கள் எல்லாரும் இப்படி ஒதுங்கிட்டால் அப்போ திமுகவை யார் கேள்வி கேட்க? இப்போ எல்லாரும் ஒரு அணியில் நின்று எதிர்போட்டி இடும்பொழுது இப்போ நாம் தமிழர் ஒரு 10 இடத்துல பேசுது, தாவேக ஒரு 10 இடத்துல பேசுது, அதிமுக ஒரு 10 இடத்துல பேசுதுன்னா திமுகவோட குற்றங்களை 30 இடத்துல பேசுதுன்னு அர்த்தம். நாம் தமிழர் மட்டும் பேசுதுன்னா 10 இடத்துல, அதோட மேன் பவர், அது அறிவியல் கணக்கு தான். அவ்வளோ பேர் தான் பேச முடியும். அப்போ எவ்வளோ குறைவான அளவுக்கு மக்கள். அப்போ நீங்கள் அது ஜனநாயக கடமையிலேருந்து அதை நீக்கிறீங்க. அப்போ இதை எதிர்க்க முடியாத கட்சியாக மாற்றுகிற வேலையை மறைமுகமாக இவங்க செய்கிறாங்க. ஜனநாயக கடமையிலேருந்து தவறுறாங்க. ஆனால் வாக்கு வங்கி அரசியலில் இருக்கிறவங்க தங்களோட பிம்பங்கள் அக்கறையாக இருக்கிறாங்க, மக்களோட நலனில் அக்கறையாக இல்லைன்னு நான் பார்க்குறேன். இப்போ அந்த வேலையை நாம் தமிழர் செய்யணும். ஒரு தேர்தலையும் நாம் தமிழர் புறக்கணிக்கவே இல்லை.
உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கோட்பாடுபடி உள்ளாட்சி தேர்தல் தேவையற்றது, நல்லாட்சி கொடுத்தால் உள்ளாட்சி தேவையற்றது நாம் தமிழரோட கோட்பாடு. அது போய் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும்னா உள்ளாட்சிக்கு வேலை இல்லை அப்படின்றது தான் நாம் தமிழரோட கோட்பாடு. ஆனால் நாங்கள் அதை அந்த தேர்தலை கூட நாங்கள் புறக்கணிச்சதில்லை. எல்லா தேர்தலையும் நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஏன்னா போட்டின்னு வந்துட்டு அங்கே இயங்கணும், அங்கே எதிர்ப்பு புரட்சி பண்ணணும், அங்கே களமாடணும், அங்கே உள்ள நல்ல தீமைகளை மக்களுக்கு சொல்லணும். அதற்கு அது ஒரு ஜனநாயக வாய்ப்பு. இப்போ அதை நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த விதத்தில் தாவேக்காவும் அதிமுகவும் அந்த கடமையை கைவிடுறதா நான் பார்க்குறேன். அது அதிமுக வாக்குகள் இப்போ நாம் தமிழருக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா கடந்த முறை விக்கிரவாண்டியிலே உங்கள் தலைவர் சீமான் அவர்கள் அப்படி பார்க்கல. அதிமுக வாக்கு ஏன் நாம் தமிழருக்கு வரணும் அப்படின்னு இருக்க இல்லை. தாவாக்கா அவர் தானே கடந்த முறை ஆதரவு கேட்டாரு, நீங்க போட்டியிடல எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்டாரு. அதிமுக வேட்பாளர்கள் தலைவர்களிடம் கேட்கல, அதிமுக தலைவர்களிடம் கேட்கல. இப்போ நாங்கள் போன முறை வாங்கினோம் இல்லையா, 8.22 விழுக்காடு வாங்கினோம். அதில் எல்லா வாக்காளர்களும் புது வாக்காளர்களா? இல்லை. இப்போ ஏற்கனவே ஒரு கட்சிக்கு வாக்களிச்சவங்க, இந்த நேரத்தில் அது திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ யாருக்கோ வாக்களித்தவர்கள் வேண்டான்னு மாறி தான் நாம் தமிழருக்கு வாக்களித்தாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே வேறொரு கட்சியின் வாக்காளர்கள். எந்த ஒரு கட்சியின் வாக்காளர்களையும் கேட்கறதுக்கான உரிமை நமக்கு உண்டு. நான் கட்சி தலைவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கட்சிக்காரங்களெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்டால் அது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன பொருளில் வருது. இப்போவும் கேட்குறேன், திமுக வாக்காளர்களையும் சேர்த்தே கேட்போம் நாங்கள். நீங்கள் திமுக நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி, நீங்கள் எந்த கட்சி கூட வாக்களிக்கிறீங்களோ அந்த கட்சி நேர்மையான கட்சி இல்லை, அந்த கட்சி ஊழல்வாத கட்சி, அந்த கட்சி பாஜகவுக்கு துணை போகிற கட்சி, அதனால் அதுக்கு ஓட்டு போடாதீங்க, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக காரரை கேட்கும்போது திமுகவுக்கு ஓட்டு போடுறவர்களை, திமுக காரர்களை கட்சிக்காரர்களை சொல்ல முடியாது, கட்சியில் இல்லாதவங்க திமுக ஓட்டு போடுவாங்களா, அவர்களை வாக்காளர்களை பார்த்து கேட்கும்போது அந்த வரிசைக்குள்ள அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வருவாங்க. கன்னியாகுமரியில் காங்கிரஸ் ஓட்டுகள் பலது மாறி தானே நாம் தமிழருக்கு வந்திருக்கும். பாஜக அது பல வாக்குகள் மாறி தானே இன்னைக்கு எம்பி எலெக்ஷனில் லட்சக்கணக்கான வாக்குகளில் எடுத்தோம்ல, அதெல்லாம் எப்படி வந்திருக்கும். அப்போ அதை தாண்டி தான் வந்திருக்கு. அந்த விதத்தில் அது கேட்குறது. இந்த முறை இன்னமும் திமுகவை அதிகமாக எதிர்க்கிற எல்லா வாக்காளர்களும், அதிமுக செயல்படவில்லை, அது சுணங்கி போயிருக்குது என்று புரிந்து கொள்கிற எல்லா வாக்காளர்களும், பாஜக ஒரு தீய சக்தி என்று புரிந்து கொள்கிற எல்லா வாக்காளர்களும், காங்கிரஸ் இனத்திற்கு எதிரான கட்சி, அதுதான் நம்முடைய இன சொந்தங்களை லட்சக்கணக்கில் இலங்கையில் ஒழித்து கட்டியது ஈழத்தில்னு புரிந்து கொள்கிற எந்த நபரும் நாம் தமிழருக்கு வாக்களிப்பார்கள். அப்படி தான் எங்களுடைய லைன் ஆஃப் இது ப்ரொபகண்டா இருக்கும். அதுதான் எங்களுடைய அரசியல் பரப்புரையாக இருக்கும். இதுவரை உங்கள் பள்ளியை கருத்துக்கு நன்றி சார்.